இந்த பக்கத்தில் ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் இருக்க ஒரு நண்பர் எம் சரவணன் சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்காரு. அதில் ஒரு வீடியோவில் நான் கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் படித்தேன். எனக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் தோணுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு லேடி வந்து ஒரு வீடியோ போடுறாங்கன்னா, அந்த வீடியோவில் வந்து கருத்துக்கள் இருக்குது, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு நல்ல விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க, இல்லாட்டி அவங்களுடைய டான்ஸ் நல்லா இருக்குது, மற்ற எதை பற்றியுமே நம்ம மக்கள் யோசிக்கிறது கிடையாது. லேடிஸ் அப்படின்ன உடனே ஃபஸ்ட்டு பார்க்குறது ஏதாவது ஒரு சில விஷயங்களை வச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க. ஜென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த லூசுத்தனமான வீடியோக்கள் நிறையா பண்ணி, இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம அரக்கன் நடிப்பு அரக்கன் அந்த மாதிரி ஆள்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறதுலாம் நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இவருடைய வீடியோக்களில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுவும் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண ஒரு நண்பர் மூலமாக தான் அந்த கமெண்ட்டை நான் படித்தேன். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன், அதாவது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அப்படின்னா, இந்த கீபேடு மொபைலில் இருந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததுக்கப்புறம் இருக்கிற ஜென்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து லக்கியாக அன்லக்கியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா வகையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ப்ளஸ் இருக்கோ அதே மாதிரி மைனஸும் நிறையா இருக்குது. ஏன்னா அவங்க நினச்சவங்ககிட்ட வீடியோ காலில் பேசலாம், நினச்ச விஷயங்களை வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணலாம், நினச்ச ஒரு விஷயத்த செய்ய முடியும், பைக் வாங்க முடியும், பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து வாங்கிக்க முடியுது, எல்லாத்தையும் வந்து இப்போ ஈஸியாக அனுபவிச்சிடுறாங்க. ஸோ அவங்க எது செஞ்சாலுமே இன்றைக்கி வந்து அது தப்பாக தெரியலை, தப்பாக பார்க்கவும் படலை. ஆனால் இப்போ ஒரு ஏஜுக்கு முன்னாடி, அதாவது கீபேடு மொபைல் கூட இல்லாத ஒரு காலகட்டத்தில், நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயமே இப்படி ஒன்று வரும்னே தெரியாத காலகட்டத்தில், மொபைலே இல்லாத ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்க. அப்போ நிறைய பேருக்கு திறமைகள் இருக்குது, இல்லைன்னா இல்லை, திறமைகள் இருக்குது. திறமைகள்ன்றது எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு டான்ஸு, ப்ரோக்ராமு, ஆர்டிஸ்ட்டு, ஏகப்பட்ட திறமைகள் இருந்தும் அந்த திறமைகளை அவங்களால வெளிப்படுத்தவோ, அதை எப்படி வெளிப்படுத்தணுன்ற ஒரு முறையோ தெரியாமல் அது அப்படியே அவங்களோடையே போயிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா, எனக்கு ஒரு காலத்தில் வந்து ட்ராயிங்கில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. ஸ்கூல் டைமிங்கில் நிறையா ட்ராயிங்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போ வரைய முடியாது என்னால், ஏன்னா அதை விட்டுட்டோம் நம்ம. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருந்தது. ஒரு டைமிங்கில் பேச்சு போட்டியிலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேசுவேன், இப்போ அதுக்கு முடியாது. கோலம் போட்டி ட்ரைங் பண்ணியிருக்கேன், அதுவும் இப்போ முடியாது. ஏன்னா என்ன காரணம்னா, அந்த விஷயத்தை நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கோ, அந்த விஷயத்தை பற்றி நம்மளுக்கு 4 பேர் ஒரு நீ நல்லா பண்ணுற அப்படின்றத சொல்கிறதுக்கான வாய்ப்போ நம்மளுக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா, அப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஒரு காலத்தில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை வரைஞ்சாலோ இல்லை ஒரு டான்ஸிங் ப்ரோக்ராம் பண்ணாலோ அந்த நேரத்தில் பார்க்குறவங்க மட்டும்தான் நல்லா டான்ஸ் ஆடுறடா, நல்லா வரைஞ்சிருக்கடா அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குமே தவிர, அதுக்கப்புறம் மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ அதை யாரும் பார்க்குறதுக்கோ அதை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்காது. நான் சொல்கிறது பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே புரியும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட, ஒரு சின்ன ஒன்றும் இல்லை, ஒரு மீன் குழம்பு வச்சா கூட அந்த வீடியோவை எடுத்து வச்சு 5 வருஷம் கழிச்சு கூட அந்த வீடியோவை வச்சு, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மீன் குழம்பு வச்சு எனக்கு இவ்வளோ வியூஸ் வந்துச்சு, லைக் வந்துச்சுன்னு நம்ம காமிச்சு பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது ரொம்ப சாதாரண விஷயம். அன்னன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வீடியோவை எடுத்து வச்சு, ஃபோட்டோவை எடுத்து வச்சு நம்ம லைக் ஷேர்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறோம். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எவனும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது இல்லை, எல்லாமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவருடைய வீடியோவில் ஒரு கமெண்ட் இருந்தது. நான் வந்து அதை எதிர்க்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வீடியோ போடுற நிறைய பேர் வந்து பணம் சம்பாதிக்கணுன்ற இடத்துல வீடியோ போடுறதே கிடையாது. அவங்களுடைய திறமைகளை ஒரு காலகட்டத்தில் வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை அவங்களுக்குள்ளே இருந்த திறமைகள், இன்றைக்கி அவங்க பட்டன் ஃபோனில் வந்து ஒரு வீடியோ கால் ஃபோன் ஆண்ட்ராய்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம், நம்மளே நம்ம டான்ஸ் ஆடினதை எடுத்து பார்க்கலாம், அதை நம்ம அப்லோட் பண்ணால் நம்ம ஃப்ரெண்டுங்களும் பார்ப்பாங்க. ஸோ அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது வேறு. ஒரு கேமராவுக்கு முன்னாடி நின்று ஒரு டான்ஸ் ஆடுறது ஒரு பெரிய விஷயந்தான். அதில் வந்து ஒரு கமெண்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த நபருக்கு வந்து பிபி சுகர்லாம் வரதுக்கு வாய்ப்பு கம்மி. என்ன காரணம்னா, மனசில் எந்த கவலையும் இல்லாமல் டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு. இப்போ என்னை எடுத்துக்கங்க, நான் கவலையிலேயே மூழ்கி போய் தான் இப்போ இடையில வீடியோக்குள்ளேயே என்னால் வர முடியலை. பணம்லாம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை வெளில சொல்கிறதுக்கோ, அதை பற்றி இன்னொருத்தவங்க தெரிஞ்சுக்கட்டுமே செய்கிறது தான். இப்போ இந்த நபர்கிட்ட வந்து டான்ஸிங் மூடு நிறையா இருந்தாலும், அந்த காலகட்டத்தில் இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூட ஒரு நண்பரோ இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்திருந்தால், இப்போ அவர் ஆடி அந்த காலத்தில் பழகுனதுக்கு அப்படியே இன்றைக்கி வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்திருப்பார் அந்த டான்ஸிங்க்கு. எனக்கு தெரிஞ்சு இதுதான். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை, அவர் கையில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனே லேட்டாக தான் வந்திருக்கும். அவருக்கு இப்போ வயசெல்லாம் தேவையில்லை. இப்போ என்னையவே எடுத்துக்கோங்களேன், வயசெல்லாம் நான் கணக்கிலே வச்சுக்க மாட்டேன். நம்மளுடைய தேவை என்னவோ அதை நோக்கி மட்டும்தான் நம்ம போகணும். அவர் வந்து இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், குடிக்கிறோம், தண்ணி அடிக்கிறவனை பார்க்குறோம், அதேமாதிரி ரோட்டில் குடிச்சுட்டு ரோட்டில் உருண்டு கிடக்கிறவங்க பார்க்குறோம்.
இவனுங்கெல்லாம் தாண்டி போயிடுறோம் நம்ம. ஒருத்தர் வந்து வீடியோ போடும்போது அவருடைய டான்ஸ் நல்லா இல்லை, ஒரு டான்ஸை வந்து அவங்களுக்கு ஆட தெரியலை, கைகளை இப்படி ஆட்டுறாங்க இப்படி ஆட்டுறாங்க, இந்த பாருங்கள் இந்த வீடியோவில் அவர் செய்கிறத பாருங்கள். இதை வந்து காமெடியாக பார்க்குறத விட இதுக்கும் ஒரு எப்படி சொல்லணும்னா மன தைரியம் வேணும். இப்போ இதே விஷயத்தை என்னைய செய்ய சொன்னால் நான் செய்ய மாட்டேன். நானுன்னு இல்லை, நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதுக்கான மனதைரியம் அவங்கக்கிட்ட இருக்காது, இந்த நபர்கிட்ட இருக்குது. இதேமாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து உச்சம், கைகாலில் உச்சம், காலில் உச்சம்னு இருக்கவங்க நிறைய பேர் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் நல்லா இருக்கிற ஒரு பார்ட்டி, ஒரு நல்லா இருக்கிற சூழ்நிலை அவங்க வந்து ஒரு வீடியோ போடணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வரலை, இருந்தாலும் முயற்சி பண்ணுறாங்கன்னா உடனே அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து டிஸ்கரேஜ் பண்ணி ஒரு மெசேஜ் இந்த மாதிரிலாம் போடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி நம்ம வந்து இந்த இடத்துல இப்போ நான் இங்கே நான் படுத்துக்கிட்டு இந்த வீடியோ காலில் இப்போ நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது இப்போ கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் எனக்கு. தவிர நான் 10th படிக்கும்போது 11th படிக்கும்போது எனக்கு கைக்கு வந்த ஃபஸ்ட்டு ஃபோன் கீபேட் மொபைல் தான். அப்போல்லாம் இருந்திருந்தால் இன்றைக்கி என்னுடைய கையிலையும் ஏகப்பட்ட ஃபாலோயர்ஸு எல்லாமே லைக்ஸ்லாம் நிறையா வாங்கி போயிருக்கும். ஏன்னா அந்த டைமில் ட்ராயிங்கில் நல்லா இருந்தது, ஸ்பீச் நல்லா இருந்தது, என்னுடைய ஸ்பீச்செல்லாம். இப்போ காலம் ஓடி போச்சு. இதே மாதிரி தான் நிறைய பேருடைய வாழ்க்கை. அதாவது அந்த காலத்தை ஒதுக்கிட்டாங்க. அந்த காலத்தில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே வந்து இப்போ கிடைச்சும் அதனால் பயன் இல்லை, எங்களால் அதை மாற்றிக்க முடியலைன்ற மாதிரி ஒரு சில மனநிலைகள் இருக்குது. அதனால் தயவு செய்து இந்த மாதிரியான வீடியோக்கள் போடுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க, ஏதாவது காமெடியாக பண்ணுறவங்கலாம் பார்த்து ரொம்ப ஏளனமாக நினைக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வயசில் அதான் கிடச்சிருந்துச்சுன்னா இன்றைக்கி அவங்களும் வந்து ஒரு பாப்புலாரிட்டியாக இருந்திருக்கலாம். அது ஒரு ஏக்கமாகவே இருக்கும் அவங்களுக்கு. இப்போ என்னையவே எடுத்துக்கோங்களே, என்கிட்ட இருக்க பொருள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? சின்ன வயசில் நான் வாங்க ஆசைப்பட்ட கார், குட்டியோண்டு கார், ஒரு 3 கார் வச்சுருக்கேன். நான் என்னென்ன வாங்க ஆசைப்பட்றேனோ அதை ஃபுல்லாக சின்ன வயசில் என்னால் வாங்க முடியாத சூழ்நிலை இப்போ வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமாக கூட தோணலாம். அதேமாதிரி தான் அவங்களுக்கு வந்து சின்ன வயசில் அவங்களுக்கான டான்ஸ் ஆட தெரிஞ்சிருந்தோம், அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் இருக்க 2 பேர் பார்ப்பாங்க, அவங்க அந்த கமெண்ட் அவங்களும் படிப்பாங்க. தயவுசெய்து உங்களால் கமெண்டே பண்ணாமல் விட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, தவறான கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. நல்லா இருக்குது இல்லை இல்லையா, ஒரு ஹாய் மட்டும் போட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லையா பார்த்துட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு நடிப்பு அரக்கின்ற ஒரு ஆளை கொண்டு உள்ளே உட்கார வச்சு அந்த ஆள் இருக்கிற தனுஷ் எல்லாத்தையும் உள்ளே இழுத்து அசிங்கப்படுத்தி சினிஃபீல்டே கேவலப்படுத்திட்டாரு. அதுக்கு இந்த மாதிரியான நபர்கள் எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இவங்க மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்க தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு அந்த நேரத்தை வந்து அப்படியே பொழுதுபோக்காக போட்டிருக்காங்க. ஆனால் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்காருங்க, நானே நிறைய வீடியோக்கள் பார்த்தேன். அவர் வச்சுருக்க அந்த சாங்ஸுக்கும் அவர் போடுற ஸ்டெப்புக்கும் வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அந்த ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு பார்க்க காமெடியாக தெரியலாமே தவிர, ஆனால் அவர் போடுற ஸ்டெப்ஸ்லாம் இன்றைக்கி நம்மளாலேயே பண்ண முடியுமான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. என்ன காரணம்னா ஒரு டான்ஸ் வந்து ஒரு காலிலேயே நின்றுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பண்ணுவார். யாராவது ட்ரை பண்ணி பாருங்களேன், அதாவது யங்ஸ்டர்ஸ் மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து மனசும் சம்மந்தப்பட்டு உடலும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இனிமேல் யாராவது வீடியோஸ் போட்டாங்கன்னா அவங்க ஏஜ் கூட இருந்தாலும் சரி, ஏஜ் கம்மியாக இருந்தாலும் சரி, சின்ன பையனோ பெரிய பையனோ, தவறு இருந்தால் மட்டும் சுட்டி காட்டுங்க. அவங்களுடைய இயல்பை வந்து எப்பயுமே மாற்றணும்னு நினைக்காதீங்க, மனசை காயப்படுத்தாதீங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு செஞ்சேன். நான் பேசினதால் தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த நபர் மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. வீடியோக்களை வந்து எப்பயுமே பணத்துக்காகத்தான் வீடியோ போடுறாங்கன்னு நினைக்காதீங்க, மனசு சந்தோஷத்துக்காண்டி நிறைய பேர் வீடியோ போடுவாங்க.